நீங்க ரெகுலரா டீ, காஃபி குடிக்கிறவங்களா? விடணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா விட முடியலையா? அப்போ நான் சொல்ற டீய குடிங்க. இயற்கை முறையில டீ, காஃபியும் விட்டுறலாம். அண்ட் இந்த டீய குடிக்கிறனால உங்களுக்கு நெறைய பலனும் இருக்கு. நெறைய பேர் பாதாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சாப்பிடுறாங்க. ஆனா நெறைய பேர்னால வாங்க முடியறது இல்லையா? ஏன் அப்டின்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நான் சொல்றத வாங்கி சாப்பிடுங்க. பாதாம்க்கு ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. வர வர ஞாபக மறதி ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குல்ல. ஸோ ஞாபக சக்தி அதிகப்படுத்துற விதமா நான் ஒண்ணு சொல்றேன். அத சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சில ஹெல்த்தி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நோஸ்ல ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு, நோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாரி கருப்பா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரேரா இருக்கும். ஆனா ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அந்த படிஞ்ச அந்த கரு விதைகள் மாரி இருக்கும். உங்க நோஸ்லயே பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது ஏன் வருது அப்படின்னா, பொல்யூஷனாலயும் இருக்கலாம். இல்ல உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னா இருக்கிறனாலயும் இருக்கலாம். அண்ட் அது இல்லாம இறந்து போன செல்கள் எல்லாமே படிஞ்சு போய் அந்த இடத்துல தான் நிக்கும். அதுக்கு நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் ஆர்டர் பண்ணி ஒரு சில ஸ்டிக்கர் மாரி நோ ஸ்டிக்கர் ஒட்டி அது எடுப்பாங்க. அது பெயினாவும் இருக்கும். அண்ட் அது பண்றனால சைட் எஃபெக்ட்டும் ஆகும். அண்ட் ஒரு சில பேருக்கு அது சேர்த்துக்காம ஒரு சில பேருக்கு அது சேராம பிம்பிள்ஸ் வரக்கூட சான்சஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம, இத இயற்கை முறையில எப்படி போக வைக்கிறதுங்கிறத நான் சொல்றேன். எக் இருக்கு இல்லையா? எக்குல அந்த ஒயிட்டோடத மட்டும் எடுத்து, அந்த நோஸ்ல நீங்க தடவிட்டு, ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா, அது காஞ்சதுக்கப்புறம் ஐஸ் கட்டியோ, இல்ல ஐஸ் வாட்டரோ எடுத்து ரிமூவ் பண்ணுங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அலோவேரா ஜெல். அலோவேரா ஜெல் நீங்க நார்மலா கிரீம் ஐட்டம், ஜெல் ஐட்டம் மாரி யூஸ் பண்ணாம, நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியோ, இல்ல மெடிக்கல் ஷாப்லயோ வாங்கி யூஸ் பண்ண வேணாம். நேச்சராவே வீட்ல வளர்த்து அத யூஸ் பண்ணுங்க. அது ரொம்பவே நல்லது. ஏன்னா, அலோவேராவ நீங்க ஃபேஸ்க்கும் போடலாம், நீங்க குடிக்கலாம், நீங்க தலைக்கு தேய்க்கலாம். அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுல. அப்புறம் 3வதா பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டீம் எடுத்துக்கலாம். ஃபேஸ் ஸ்டீம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் உங்க ஃபேஸ வெட் பண்ணிட்டு, ஆ 1 கப் டீஸ்பூன் சுகர் அண்ட் 1 கப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா? அத 2யும் மிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம், நீங்க அது 5 டூ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது பண்றனாலயும் இறந்து போன அந்த செல்கள்லாம் படிஞ்சு இருக்கும் இல்லையா? அத உங்களுக்கு ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேரு பாதாம் ஊற வச்சு மார்னிங் அப்படியே சாப்பிடுவாங்க. அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பாதாம், பிஸ்தா, டேட்ஸ் இந்த மாரி ஊற வச்சும் சாப்பிடுவாங்க. அண்ட் பாதாம் வாங்க முடியாத நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ எதுவுமே யூஸ் பண்ணாம ஒரு சில இந்த வெந்தயம், ஜீரகம் இந்த மாரி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க பாதாம்க்கு ஈக்குவலான எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, வேர்க்கடலை தாங்க. அதுதான் பெஸ்ட்டு. நீங்க ஜிம் போறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே இந்த வேர்க்கடலை சாப்பிட்டே இருப்பாங்க. அது எதுக்கு அப்டின்னா, வேர்க்கடல என்னதான் அதில கொழுப்பு இருந்தாலும், அது எல்லாமே நல்ல கொழுப்பு தான். உங்க உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் எடுத்துட்டு, அது உங்கள நல்ல கொழுப்பா படிஞ்சு, உங்க எனர்ஜிய உங்களுக்கு பூஸ்ட் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாம, இத நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு 6 டூ 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மார்னிங் எந்திரிச்சு, அத சாப்பிடுறனால ரொம்பவே பெனிஃபிட் இருக்கு. வேர்க்கடல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு பசிய கண்ட்ரோல் பண்ணும். நீரிழிவு நோய் வராது. சர்க்கரை அளவ உங்களுக்கு கட்டுப்படுத்தும். ஒரு கைப்பிடி அளவு நீங்க ஊற வச்சா கூட போதும் அது. இதுல உங்களுக்கு நார்ச்சத்தும் இருக்கு அண்ட் மெக்னீசியமும் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, முள்ளங்கி. முள்ளங்கி அவ்ளோ நல்லதுங்க. கல்லீரல் நோய் வராம தடுக்க அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்க அத டெய்லியும் கூட சாப்பிடலாம். முள்ளங்கி கீரை, முள்ளங்கி சட்னி, முள்ளங்கி பொரியல் இந்த மாரி நீங்க டெய்லியும் வச்சு கூட சாப்பிடலாம். இப்போ இந்த கோடை காலத்துக்கு சாப்பிட்டீங்க அப்டின்னா ரொம்பவே நல்லது. உடல் சூட்ட பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே தணிச்சு உடம்ப ரொம்ப கூலிங்கா நல்லா வச்சுக்கும். அண்ட் இத 100 கிராம்லயே பார்த்தீங்க அப்டின்னா, 93.5% நீர்ச்சத்து இதுல இருக்கு. அடுத்ததா பச்சை பயிறு. அதுவுமே பார்த்தீங்க நெறைய ஜிம் போறவங்க அத முளைக்கட்டிய தானியங்கள்லாம் சாப்பிடுவாங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நல்லது. உங்களோட செரிமானத்த கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம இதுல மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம் அண்ட் இரும்பு சத்து அண்ட் விட்டமின் சி, விட்டமின் கே இது எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு. இது சாப்பிடுறனால உங்களுக்கு பசித்தன்மையும் அடங்கும். அண்ட் உங்களுக்கு புரோட்டீன் அதிகமாவே இதுல இருக்கு. அண்ட் இத சாப்பிடுறனால உங்களுக்கு தேவை ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம
உங்க உடம்புல இருக்கிற தசை எல்லாமே வலுப்படணும் அப்படின்னாலும், நீங்க பச்சை பயிறு சாப்பிடலாம். அவ்ளோ பெனிஃபிட் இருக்கு அதுல. அண்ட் அதுக்கப்புறமா வாட்டர்மெலன். இந்த சம்மர் சீசனுக்கு நெறைய வாட்டர்மெலன் தான் சேல் பண்ணுவாங்க. அத வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா, வெயிட் லாஸும் ஆகும். ஸோ, அதுல நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, டேஸ்ட்காக அது உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடவே கூடாதுங்க. நீங்க டேஸ்ட்காக உப்பு போட்டு சாப்பிடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ஹார்ட் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு. அண்ட் சிறுநீரக நோய் வரவும் சான்ஸ் இருக்கு. இந்த வாட்டர் மெலன நெறைய பேரு சாப்பிட்ட உடனே சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட உடனே எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஒண்ணு சாப்பிடுறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க. இல்லன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாரி சாப்பிடுங்க. இன்னொன்னு தூங்குறதுக்கு முன்னாடி இத சாப்பிடாதீங்க. அடுத்ததா நெறைய டீ பிரியர்கள் இருப்பீங்க. டீ, காஃபி குடிக்கலன்னா எனக்கு அந்த டேவே போகாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அண்ட் சேம் டைம் அவங்க டீ, காஃபிய விடணும்னு நெனைப்பாங்க. ஆனா விட முடியாது. அதுக்கு பதிலா நெறைய பேரு செம்பருத்தி டீ அண்ட் சாமந்தி டீ இந்த மாரி குடிப்பாங்க. இன்னொன்னு இருக்கு. சங்குப்பூ டீன்னு ஒண்ணு இருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது உங்களுக்கு நெறைய ஞாபக மறதி இருக்கு அப்படின்னா, ஞாபக சக்திய அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம நரம்புக்கு போகக்கூடிய தகவல் பரிமாற்றத்துக்கும் இது உதவு பண்ணும். இத நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ம்பாங்க. உங்க நரம்பு மூலியமா உங்களுக்கு என்ன தகவல் போணும், மூளைக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சம்டைம் நம்ம ஒர்க் ஸ்ட்ரெஸ்னாலயோ, எதுனாலயோ மறக்கலாம். அண்ட் இது சாப்பிடுறனால உங்களுக்கு ஞாபக பூஸ்ட் பண்ணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது உடம்புல இருக்கிற சர்க்கரை அளவ கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு நெறைய முடி கொட்டுதா? இந்த சங்குப்பூ டீ குடிங்க. முடி கொட்டுறத நிறுத்திட்டு, உங்களுக்கு அடர்த்தியான முடி வரும். அது மட்டும் இல்ல, நீங்க வெயிட் குறைக்கணும்னு நெனைக்கிறீங்களா? சங்குப்பூ டீ குடிங்க. வெயிட் குறைக்கிறவங்க இத குடிச்சீங்க அப்டின்னா, நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும் இது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம, உங்க முகத்துல சுருக்கம் விழுகுதா? அந்த சுருக்கத்த இது சரிப்படுத்தும். அது மட்டும் இல்லாம, ஒற்றை தலைவலி, ஒரு சைடாவே உங்களுக்கு தலைவலிக்குதா? தலைவலிக்கும் இது ரொம்ப நல்லது. அண்ட் முக்கியமான விஷயம் கல்லீரலுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. கல்லீரல்ல உங்களுக்கு தொற்றோ, பாதிப்போ எது இருந்தாலும் இது குடிங்க. உங்களுக்கு கியூர் பண்ணும். அடுத்ததா பிஸ்தாவ பத்தி தான் பார்க்க போறோம். பிஸ்தாவ பார்த்தீங்க அப்டின்னா, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுல உங்களுக்கு ஒரு சிலர் பேரு ஒரிஜினல் இப்போ நெறைய இப்ப நெறைய கலப்படம் வருது இல்லையா? அது நெறைய பேருக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அத என்ன பண்ணணும்னா, நீங்க பிஸ்தா வாங்கி அத நீங்க ஒரு தண்ணீல ஊற வச்சு பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். கலர் மாறுது, அதுக்கப்புறம் சுவை மாறுது, இதெல்லாம் மாறுது அப்டின்னா, உங்களுக்கு யாரோ ஏமாத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா, கலப்படத்த கலந்திருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரிஜினல் பிஸ்தா தெரியணும் அப்டின்னா, நீங்க அத ஊற வச்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறமும் கலரும் மாறாம, சுவையும் மாறாம, சாப்பிடுறப்பயும் மெல்லிசா போகுது அப்டின்னா, அதுதான் ஒரிஜினல் பிஸ்தா. ஸோ இனிமேல் வாங்குறீங்க அப்டின்னா, கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அதுக்காக ஊற வச்சா வாங்க முடியும் நீங்க கேட்கலாம். ஆனா, இப்போ ஒரு கடையில ரெகுலரா வாங்குறப்பயே நமக்கு தெரியும் இல்லையா? இந்த கடையில இத வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறப்போ, கலர் மாறுதா? ஸோ அது சுவை மாறுதா? அப்படின்னு பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அடுத்ததா பிஸ்தா தான் பார்க்க போறோம். பிஸ்தால என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ரத்த அளவ கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம உடல் செரிமானத்த இது கட்டுப்படுத்தும். உடல் எடைய உங்களுக்கு கெட்ட கொழுப்ப போக்கிட்டு, நல்ல கொழுப்ப கொண்டு வந்து வைக்கும். அது மட்டும் இல்லாம கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. அப்படிப்பட்ட பிஸ்தா நெறைய பேரு பார்த்தீங்கன்னா, கலப்படத்த கலந்துடுறாங்க. அது உங்களுக்கு தெரியணும். கலப்படமா இல்ல நல்ல பிஸ்தாவான்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஊற வச்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அது கலர் மாறும், சுவை மாறும், சாப்பிடுறப்போ ரொம்ப கடினமா இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது கலப்படம் கலந்திருக்குன்னு அர்த்தம். இல்ல நீங்க சாப்பிடுறப்போ நல்லா தான் இருக்கு. ரொம்ப மென்மையா போது. கலரும் மாறல. சுவையும் அதே நல்லா இருக்கு அப்படின்னா, அதுதான் ஒரிஜினல். இனிமேல் வாங்குறீங்க அப்படின்னா பார்த்து வாங்குங்க. இது போல ஹெல்த்தி டிப்ஸா இருக்கட்டும், பல செய்திகள நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஈ தமிழ் மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.